வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரண்ட் வீலோட பிரேக் கட் பண்ணுறது தான். பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன். அவங்க ஆட்டோவில் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஆயில் போகிற பைப்பில் வந்து ஒரு ஸ்க்ரூவை வச்சு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுமாரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் வந்து பேக் பிரேக்கோட ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா தான் வந்து வண்டி நிற்கும். இப்போ பைக்லேயே நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா வண்டி வந்து இழுத்துக்கிட்டே தான் போகும். அதே ஃப்ரண்ட் பிரேக்கில், அதே பேக் பிரேக் நல்லாவும் ஃப்ரண்ட் பிரேக் லேஸாகவும் பிடிச்சிங்கனாலே உங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நின்றுடும் சடனாக. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆட்டோ எல்லாத்துக்குமே அப்படி தான். இப்போ வந்து நீங்கள் ஆட்டோவில் வந்து பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா வைங்களேன், சடனாக ஒரு இடத்துல பிரேக் பிடிக்கிறீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதே ஃப்ரண்ட் பிரேக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, வண்டி வந்து இப்போ போகிறதுல வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை கட் பண்ணிவிட்டு போகிற தூரத்தை விட ஃப்ரண்ட் பிரேக்கை வச்சுருந்தீங்கன்னா அதில் பாதி தான் போய் வண்டி நின்றுடும். அதுமாரி பார்த்திங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் ரோட்டில் வந்து கொஞ்சம் மண்ணலாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது, அந்த மாதிரி பிரேக் பிடிச்சிங்கனாலும் அதான் பண்ணோம். ஃப்ரண்ட் பிரேக் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. அதனால வந்து எப்போயுமே வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து கட் பண்ணாதீங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் அந்த ஆயில் இதை மாற்றிட்டு இருக்கேன். நானே என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நான் பார்த்த மெக்கானிக் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை கட் பண்ணி வச்சுட்டாரு. கட் பண்ணி வச்சதில் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு டயரோட பிரேக் மட்டும் ரொம்ப அப்ளை ஆச்சு. ரொம்ப அப்ளை ஆகும்போது அதோடய பிரேக் இந்த சிலிண்டர் வந்து வீணாக போயிடுச்சு. நான் இப்போ புதுசு போட்டிருக்கேன், அதோடய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்போயும் இப்போ ஃப்ரண்ட் பிரேக்கையும் போட்டிங்கன்னு வைங்களேன், 3 பிரேக் ஷூ, பிரேக் ட்ரம்மு எல்லாமே ஈவனாக தெரியும். அப்போயும் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் நம்ம மாற்றும் போது ரொம்ப நாள் ஒர்க் ஆகும். அதுமாரி பிரேக் வந்து ரொம்ப நாள் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃப்ரண்ட் பிரேக்கை கட் பண்ணிவிட்டு ஓட்டாதீங்க. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். வண்டியில் வந்து பிரேக் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கே ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஆக்சிடெண்ட்டாக பார்த்தேன், ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து கட் பண்ணதுனால. அதனால சொல்லிட்டேன். அப்படி அந்த பிரச்சனைக்கு பிறகு நான் ஃப்ரண்ட் பிரேக்கை உடனே எடுத்து விட்டேன். இப்போ எனக்கு வண்டி எவ்வளோ தூரம் போனாலும் சரி, இப்போ 50-55 போனாலுமே நான் பிரேக் அடிச்சேன்னா நிற்கிது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ நம்பர்கள்